சொல்றது வேகமாக சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது இன்னும் கொஞ்சம் நிதானம் இருக்குது. அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்து ராது நீர், நல்லதோ நெறியினை நாடும் நடமினோ, நல்லதோ நெறியினை நாடும் நடமினோ, பிள்ளை அன்ன வாழ்முதல் வெள்வழி போல் பாகமாம், கொள்ளை வெள்ளை ஏற்றினான் ஓடிக்காவு சேர்மினே. அல்லல் வாழ்க்கையில இருக்கின்ற துன்பம், அல்லமிக்க வாழ்க்கையை ஆதரித்துதாகவே விதியை நாடி நிற்காது அப்படிங்கிறார். நல்லதோ நெறியினை நாடுதும் நடமே, நல்ல வழிக்கு வந்துருங்க. பிள்ளை அன்ன வாழ் முதல் அப்படின்னா நெற்றியில பிள்ளை போல அந்த ஒரு வெற்றியை உடைய அம்பிகை. பிள்ளை அன்ன வாழ்முதல் வெள்வழை ஓர் பாகமாம், வெள்வழைன்னா தெரியுங்க. சாமி என்ன பண்றார், தன்னுடைய பாகத்துல பாதியை வளையல் அடித்திருப்பார், பாதி பெருமாள். பிள்ளை அன்ன வாழ்முதல் வெள்வழை ஓர் பாகமாம், கொள்ளை வெள்ளை ஏற்றினான் ஓடிக்காவு சேர்மினே. ரெண்டு பாட்டையும் புஸ்தகத்தை பார்த்து பாடுங்க பார்க்கலாம். நிதானமா பாடும், வேக வேகமா போகக்கூடாது. பாடுங்க. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால், ஒன்று வென்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமே தயங்கு சோதியான் வெண்மதி விரிபுணல் குன்றை துன்று சென்றியார் கோடிக்காவு சேர்ப்பினே. இதுல யாராவது ஒருத்தர் பாடுன்னு பார்க்கலாம். நான் பாடுறேன், பாடு. யார் பாடுங்க? தெரியும். ஏன் ஒருத்தரை பாட சொல்றேன்னா, அப்போதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு நேரடியாக சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. இதே இவங்களுக்கு சொல்லும்போது உங்க எல்லாத்துக்கும் புரியும். இதைத்தான் சொல்றாங்க, சொல்ல மாட்டேன் நீ, அது உங்களுக்கு சொன்னா என்ன ஆகும், உடனே கஷ்டமாயிடும். நீங்க சொல்லுங்க அப்படின்னு முதல்ல ப்ரெஷர் வந்து, இவ்வளவு நாள் எங்க இருக்குதுன்னு தெரியாத ப்ரெஷர் உடனே நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்துடும். அதே அவங்கள தானே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு கவனிக்கும். அதுக்காக தான் யாரோ ஒருத்தர் அந்த தியாகத்தை ஏற்றுக்காங்க. பாப்பா சொல்றேன், பாடுங்க. இன்று நன்று நாளை நன்று இன்று நின்ற விச்சையால், அங்க அதான் கவனிச்சு சொல்வேன். கவனிங்க, அவன் பாடினதுல என்ன பண்றீங்களோ அந்த இச்சையால இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால், அதை நைஸா சொன்னோம்னா தான் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் அப்படின்னா அது விகாரமா இருக்கும். ஒன்றுகின்ற அப்படிங்கும்போது இன்னும் அதேதான். அப்போ அந்த லாஸ்ட் ஒரு என்ன பண்ணணும், இச்சையால் அப்படின்னு அது சொல்லணும். நான் சொல்லிட்டேன். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால், பொங்குகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின், ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின், ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின். இந்த போதுமின் மட்டும் கவனிங்க. ஒன்றுகின்ற வாழ்க்கையை
போகவிட்டு போதுமின் இன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரி புனல் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரி புனல் ஒன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே. ஒன்றை தொன்று சென்னியான் கோடிகாவு சேர்மினே. புரியுதுங்களா? அவன் என்ன பண்ண என்ன பண்ணாங்கன்னு அந்த முடிக்கிற இடத்த நைஸா சொல்லணும். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் முன்புகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரி உணல் ஒன்றை துன்பு செல்வியான் கோடிக்காவு சேர்வினே. கோடிக்காவு சேர்வினே. கீழே போகக்கூடாது. கோடிக்காவு சேர்வினே. பாடுறீங்களா? பாடு. வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா பாருங்க. நான்லாம் குற்றம் தான் சொல்லிடுவேன். இல்லை இந்த இடத்துல இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ இவன் பாடுறது தப்பு இல்லை. நான் எதுக்காக அவங்க பாட சொன்னா இந்த தவறை எல்லாரும் சொல்லுவோம், பண்ணுவோம். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் கொன்று அப்படின்னு பாடுவான். அப்போ அந்த முதல் வரி முடிக்கும் போதே காற்று தெரிந்து போடும். நம்ம கொஞ்சம் அடுத்தவங்க விகாரமாக சொல்ல இருந்தோம். அப்புறம் கொன்றுகின்ற வாழ்க்கைங்கும் போது நமக்கு தொண்டையெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், அந்த முடிக்கிற இடம் நைஸாக சொல்லணும். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் முன்புகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரி புனல் ஒன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே.